இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 2 மாணவிகளை பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கைது. குருத்தோலை ஞாயிறு, ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி பங்கேற்பு. புதுச்சேரியில் 14 வயதுடைய 2 சிறுமிகளை காதலித்து ஏமாற்றி நண்பர்களுடன் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சமையல் தொழிலாளியை போக்சோவில் கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி முத்தையால்பேட்டை சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த 14 வயது மாணவி 8ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி சிறுமி மற்றும் அவருடைய தோழி ஆகியோர் வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென 2 சிறுமிகளும் மாயமானதை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் உடனடியாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் போலீசார் அவர்களை விரைந்து கண்டுபிடித்தனர். மேலும் சிறுமிகள் இருவரும் சோர்வாக இருந்ததால் போலீசார் அவர்களை அழைத்து விசாரித்ததில் குருசுக்குப்பம் மரவாடி தெருவை சேர்ந்த மீன் வியாபாரி புஷ்பராஜ், வைத்திக்குப்பம் ஏசி மெக்கானிக் மணிமாறன் ஆகியோர் சிறுமிகளை காதலித்து ஏமாற்றியும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்து கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு தனியாக அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததோடு தனது நண்பர்களையும் அழைத்து கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபட வைத்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து நடைபெற்ற விசாரணையில் 2 சிறுமிகளையும் 10க்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்ததை அடுத்து சிறுமிகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று விடுதியில் ஒப்படைக்கப்பட்டனர். இந்த நிலையில் காதலிப்பதாக கூறி பலாத்காரத்தில் ஈடுபட்ட புஷ்பராஜ், மணி ஆகியோரை கைது செய்த முத்தியால்பேட்டை போலீசார் 2 மீதும் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து 2 தினங்களுக்கு முன்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய சிலரை கைது செய்த போலீசார் ரகசியமாக விசாரணை நடத்தி வந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த வினோத், இவர் புதுச்சேரியில் தங்கி சமையல் வேலை செய்து வருகிறார். இவரும் சிறுமிகளுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரிய வந்ததை அடுத்து போலீசார் அவரை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்ட 3 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 6 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். குருத்தோலை ஞாயிறு திருநாளை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்தவ பேராலயங்களில் கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஒசானா பாடலை பாடியவாறு பவனி வந்தனர். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்தவர்களால் 40 நாட்கள் தவக்காலம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தவக்காலத்தின் இறுதி வாரம் புனித வாரமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த வாரத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இன்று ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்றது. புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் ஆலயம், உழவர்கரை ஜெயராக்கினி அன்னை ஆலயம், கதிர்ச்சல் ஆலயம், நெல்லித்தோப்பு விண்ணேற்பு அன்னை ஆலயம், மிஷின் வீதி ஜென்மராக்கினி ஆலயம், ஆட்டுப்பட்டி அந்தோனியார் ஆலயம், வில்லியனூர் லூர்து அன்னை ஆலயம், தட்டாஞ்சாவடி பாத்திமா அன்னை தேவஸ்தானம், அரியாங்குப்பம் ஆரோக்கிய அன்னை ஆலய ஆகியவற்றால் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இவற்றில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். இதையடுத்து கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி இயேசு கிறிஸ்துவின் பாடல்களை பாடியபடி புதுச்சேரி நகரின் முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக சென்றனர். நிறுவன உரிமையாளரை போல் வாட்ஸ்அப்பில் உரிமையாளரின் புகைப்படத்தை வைத்து ஆள் மாறாட்டம் செய்து நிறுவன ஊழியரிடம் 5 கோடியே 10 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வழக்கில் கேரளா மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த 2 நபர்களையும் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு முக்கிய நபரை கைது செய்த இணையவழி போலீசார் கடந்த மாதம் 25ஆம் தேதி புதுச்சேரி மேட்டுப்பாளையத்தில் உள்ள ஒரு நிறுவனத்தின் கணக்காளர் தான் உரிமையாளர் தான் பேசுகிறேன் என்று நினைத்து 5 தவணைகளாக 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் பணத்தை இணையவழி மோசடிக்காரர்கள் சொன்ன வங்கி கணக்கு அனுப்பி வைத்துவிட்டார். இது பற்றி உரிமையாளரிடம் தெரிவித்த பொழுதுதான் அது இணையவழி மோசடிக்காரர்கள் செய்த வேலை என்று தெரிய வரவே உடனடியாக இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். இது சம்பந்தமாக காவல்துறை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நார சைத்தன்யா அவர்களின் உத்தரவின் பேரிலும் இணையவழி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களின் மேற்பார்வையில் வழக்கு பதியப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வந்த நிலையில் காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தனிப்படை போலீசார் கடந்த வாரம் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த 2 நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் 3 நபர்களை பிடிக்க ஆய்வாளர்கள் தலைமையில் தனிப்படை அமைத்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வைத்து அஜித் என்ற நபரை கைது செய்ததில் அவர்
தன்னுடைய செல்போனை உபயோகித்துதான் அந்த பணங்களை வேறு வங்கி கணக்குகளுக்கு மாற்றியது தெரியவந்தது. மேலும் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சில நபர்களுக்கு இந்த வழக்கில் தொடர்பு உள்ளது என்பதை கண்டுபிடித்து அங்கு சென்று முகமது ஷாபி, அஜ்மல் என்ற 2 நபர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மேலும் 30க்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை துவக்கி மோசடி செய்த பணத்தை அந்த வங்கி கணக்குகளுக்கு மாற்றி எடுத்தது தெரியவரவே 2 நபர்களையும் கைது செய்து நேற்று மாலை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் கேரளா, மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு நபர்களுக்கு தொடர்பு இருப்பது தெரியவரவே அவர்களையும் கைது செய்ய காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களின் உத்தரவின்படி தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்களை பிடிக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்கள் பொதுமக்களுக்கு தெரிவித்திருப்பது என்னவென்றால், தங்களுடைய வங்கி கணக்கையோ ஆதார் அட்டையோ சிம் கார்டுகளையோ மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டாம். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிம் கார்டு, வங்கி கணக்குகளை இணையவழி மோசடிக்காரர்களுக்கு கொடுத்து பொதுமக்களின் பணத்தை திருட உதவியதால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 5% கமிஷனுக்கு ஆசைப்பட்டு இதுபோன்ற இளைஞர்கள் இணையவழி மோசடிக்காரர்களுக்கு துணை போவதாக போலீசார் விசாரணையில் தெரியவரவே பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தெரிவித்துள்ளார். ஜோஸ் ஆலுகாஸின் 15வது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் சிறப்பு விருந்தினராக எதிர்க்கட்சித் தலைவர் எம்எல்ஏ சிவா, எம்எல்ஏ சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். மேலும் சிறப்பு வாடிக்கையாளர்கள் குத்துவிளக்கு ஏற்றி மற்றும் கேக் வெட்டி ஆண்டு விழாவை சிறப்பித்தனர். இதில் ஜோஸ் ஆலுகாஸின் மேலாளர் நீஜோ, துணை மேலாளர் மனோஜ் மற்றும் கணக்கு கிளை மேலாளர் சஜீஷ் மற்றும் கிளையின் ஊழியர்கள், வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஓர் அங்கமான SMV பள்ளியின் ஐம்புலன்களின் உணர்திறன் செயல்பாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் உறுப்பினருமான நிலா பிரியதர்ஷினி, கீதா, கவிதா, வைஷ்ணவி, சூரியகுமார், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை அனைவரையும் SMV பள்ளியின் முதல்வர் முனைவர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார். நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக உணர்திறன் தனித்தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஏற்ப 5 அறைகள் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு புலன்களுக்கு ஏற்றவாறு உணர்வு தன்மை அடிப்படையில் செயல்பாட்டு பொருட்கள் நிரல் பட அமைக்கப்பட்டிருந்தது. அதனை சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு அறைக்கும் சென்று ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பார்வையிட்டனர். முதலாவது அறையில் தொட்டு உணரும் வகையிலான பொருட்கள் மழலையர் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை அவரவர் வகுப்பு நிலைகளுக்கு ஏற்ற தொடு உணர்வு பொருட்கள் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 2வது அறையில் நுகர்ந்தறியும் தன்மைக்கு ஏற்றவாறான பொருட்கள் தனித்தனி அறைகளாக தடுக்கப்பட்டு அதில் பல்வேறு வாசனை திரவியங்கள் மற்றும் வாசம் மிகுந்த மலர்கள், இலைகள், பழச்சாறு, நறுமண பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன. 3வது அறையில் சுவை உணர்திறன் வெளிப்படுத்துவதற்கு தகுந்த அறுசுவை உணவுப் பொருட்கள் மற்றும் பழச்சாறுகள், ரொட்டி துண்டுகள், தீங்கட்டிகள் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. 4வது அறையில் கேட்டுணர் திறனுக்கு ஏற்ற பொருட்கள், குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கேட்டறிந்து சொல்வதற்குரிய ஒலி எழுப்பும் பொருட்கள், இசைக்கருவிகள், பல்வேறு பறவைகளின் ஒலிகள் சேகரித்து வைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரி சுதாகர் நகரில் உள்ள குமார கோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சுதாகர் நகரில் உள்ள குமார கோவில் குமரன் ஆலயத்தில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. திருவிளக்கு பூஜையை TK குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி உரிமையாளர் குமரகுரு, விமல் குமரகுரு ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பூஜைகள் செய்து சுவாமியை வழிபட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை TK குமரன் ஸ்டோர் உரிமையாளரும் குமார கோவில் நிர்வாகியுமான TK அஜன் குமாரகுரு மற்றும் குமார கோவில் குமரன் ஆலய பக்தர்கள் செய்திருந்தனர். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் கணுவாப்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கணுவாப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக நிர்வாகி ராம்கி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக நிர்வாகி MV சுகுமார் தலைமை தாங்கி அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், மோகன், சுனில், தேவா, தனுஷ், சஜி, கோபால், பன்னீர் மற்றும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்புவாக உருவாகியுள்ள திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் வில்லியனூர் டு 10 கண்ணு பிரதான சாலை கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதலாக சிவபெருமான் திருவருளால் சிறிய அளவில் உலக அதிசயமாக கைலாயமே சுயம்பு லிங்க வடிவில் உருவாகியுள்ள அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் அமர் திருக்கைலாய சிவ ஆலயத்தில் பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. பங்குனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. ஆகம விதிப்படி வேள்வி நடத்தியும் சிவாச்சாரியர்கள் திருக்குட புனித நீர் ஊற்றி திருக்கைலாயத்தில் பௌர்ணமி பூஜையும் சொற்பொழிவும் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் பொற்கரங்களால் சிவபெருமானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பன்னீர், விபூதி, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதில் கண்மணி கிரியேஷன், புதுவை அரசு கலைமாமணி MS ராஜா அவர்கள், சிவ சுதாகர் மற்றும் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர். தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சாமி, சிவ ஞானியார் மற்றும் ஆலய ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். காட்டேரிக்குப்பத்தில் டீக்வுட் டிராவல்ஸின் புதிய கிளை டீக்வுட் ஹாலிடேஸை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பத்தில் டீக்வுட் டிராவல்ஸின் புதிய கிளை டீக்வுட் ஹாலிடேஸை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். இதில் டீக்வுட் டிராவல்ஸின் உரிமையாளர் ஜெயராஜ் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்து பெற்றார். திறப்பு விழாவில் பாஜக மாநில செயலாளர் சரவணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், பாஜக சிறப்பு அழைப்பாளர் முத்தழகன், அன்னை ராணி கான்வென்ட் பள்ளி முதல்வர் டாக்டர் PN சண்முகம், மாவட்ட செயலாளர் ஜெயக்குமார், சிவகுமார், ராஜா, ஸ்ரீனிவாசன், சிதம்பரநாதன், நாஞ்சில் மனோகரன், ஏழுமலை, ஹரிஹரன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் ஹனிமூன் பேக்கேஜ் புக் செய்யும் புதுமண தம்பதிகளுக்கு 50% சேவை கட்டணத்தில் சலுகை தருவதாக அறிவித்துள்ளனர். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி மாத பௌர்ணமி பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கு அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தர நாயகி, அஷ்ட பைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தேவானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் தீபம் ஏற்றப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் மிக உயரமான சிவன் சுவாமி இங்குதான் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். தி ரெட் ரூட்ஸ் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் சேதராப்பட்டு டு 10 கண்ணு வரை ரெட் ரூட் கிரிக்கெட் அகாடமி நடத்திய போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 15 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கும் 15க்கு மேல் உள்ள மாணவ மாணவிகள் 10 கிலோமீட்டர் தூரத்திலும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தலைவர் கௌதம பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மண்டல அதிகாரி இன்பராஜ் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சிகளை துணைத் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் அருணகிரி, இணை செயலாளர் ஞானசேகர் ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். விழாவிற்கான சிறப்பு அழைப்பாளராக ஏற்பாடுகளை சே கா திருமாநம்பி, வழக்கறிஞர் மாயன், சே பாக் வில்லாளன்,
ஆகியோர் கலந்து கொண்டனர். நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பிள்ளையார்குப்பம் மணிகண்டன் முதல் பரிசையும், சிராஜ் பாபு 2ஆம் பரிசையும், கிருபாநிதி 3ஆம் பரிசையும் பெற்றனர். மேலும் சீனியர், ஜூனியர், சப் ஜூனியர் என 3 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியில் ராஜா நன்றியுரையாற்றினார். வானூர் அரசு கல்லூரியில் 3வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா நடைபெற்றது. வானூர் அரசு கல்லூரி 3வது ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரி உள்ளரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் வில்லியம் தலைமை தாங்கி கல்லூரியின் செயல்பாடுகள் அடங்கிய இவ்வாண்டிற்கான 2024-2025 ஆண்டறிக்கையை வாசித்து கல்லூரியின் வளர்ச்சியை குறித்து எடுத்துரைத்தார். வேலூர் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் முனைவர் மலர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா பேருரையாற்றி கல்வி மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி தனது உரையில் கல்வி கற்கும் போது தங்களுடைய அறிவாற்றல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை பெற்று வாழ்க்கையில் சிறப்பான இடத்திற்கு வர வேண்டும் என எடுத்துரைத்தார். மேலும் தமிழ்துறை தலைவர் இளங்கோ அனைவரையும் வரவேற்றார். விளையாட்டு விழா ஆண்டறிக்கை மற்றும் செயல்பாடுகளை உடற்கல்வி இயக்குநர் அரங்க பண்பில்நாதன் வாசித்தார். ஆங்கிலத்துறை தலைவர் ராஜேஸ்வரி ஜெயராணி நன்றி கூறினார். நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக தமிழ்துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ், செல்லம்மாள் மற்றும் ஆங்கிலத்துறை கௌரவ விரிவுரையாளர் உமாயல் செயல்பட்டனர். வில்லியனூர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலய மாட வீதியை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு 129வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பௌர்ணமி நாளில் மாட வீதியை பௌர்ணமி விழா குழுவினர் 129வது மாதமாக வலம் வந்து தரிசனம் செய்தனர். இதில் ஆலயத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு மற்றும் தீபாராதனை செய்யப்பட்டது. பலர் திருமணம், குழந்தை வரம், சுகப்பிரசவம், வேலைவாய்ப்பு, குடும்ப பிரச்சினை தீர வேண்டிக் கொண்டு கலசம் ஏந்தி கோவிலை வலம் வருகின்றனர். அவர்களுக்கு நினைத்த வேண்டுதல் நிறைவேறுகிறது என பக்தர்கள் கூறுகின்றனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மாட வீதியை வலம் வந்து தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பௌர்ணமி விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை பௌர்ணமி விழா குழுவினர் முருகன் சிவாச்சாரியார், செம்மனேரி, பரமநாதன், சிவகுமார், ஜெயகணேஷ், ஆறுமுகம், திருஞான சம்பந்தம், மகிழன், இளைஞர் குழுவினர் புருஷோத்தமன், சித்திக், பிரகதீஷ், வினோத், மோகன், குருபாலன், சிவா, புருஷோத்தமன், கவிதா, பிரகதீஸ்வரி, சாதனா, பிரகன்யா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பௌர்ணமி விழா குழு மற்றும் இளைஞர் குழு செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 2 மாணவிகளை பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் கைது. குருத்தோலை ஞாயிறு, ஏராளமான கிறிஸ்தவர்கள் கையில் குருத்தோலைகளை ஏந்தியபடி பங்கேற்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.